ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். கூகுள் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு புதிய சைட் வச்சுருக்காங்க, அதாவது labs.google அப்படின்னு. இந்த labs.googleக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும், ஒரு மியூசிக்கை ஜெனரேட் பண்ண முடியும், ஒரு கோட் வேணும்னாலும் அந்த கோடை நம்மளால் ஜெனரேட் பண்ணிக்க முடியும், நம்மளால் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியுமா, தாராளமாக அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கூகுள் லேப்ஸோட சீரீஸில். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்க போகிறீங்க. அண்ட் கூகுள் லேப்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான விஷயம் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் கூகுள் லேப்ஸை நம்ம எப்படி ப்ராம்ப்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம், அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன, அதை எப்படி நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அண்டு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க மகாபாரதா அப்படின்ற அந்த ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோவை யூஸ் பண்ணி நிறையவே ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எப்படி அப்படின்றத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம், இது வெப்டெக் அகாடமி. இந்த கூகுள் லேப்ஸில் நாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிற டூல் என்னன்னா ஃப்ளோ. அதாவது the new AI filmmaking tool that lets you seamlessly create cinematic clips, scenes and stories with the consistency using Google most advanced AI models including Veo 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ Veo 3 அப்படின்ற மாடலை யூஸ் பண்ணி இது ஏஐ சீன்ஸை கிரியேட் பண்ண போகுது. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணுவோம். அந்த கேரக்டர் வந்து தண்ணிக்குள்ளே ஒரு அனகொண்டா பாம்பு கிட்ட மாட்டிக்கிறாரு. அதை வந்து முதல்ல காப்பாற்றுது. அகைன் அந்த முதலைக்கு எதிர்த்து அந்த அனகொண்டா பாம்பு சண்டை போடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அந்த மனுஷன் கடைசியாக வந்து முதலையோட ஹெல்ப்னால தப்பிச்சான் அப்படின்ற ஒரு 4 ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 ஃப்ரேமை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளோ labs.google/flow about அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே கிரியேட் வித் ஃப்ளோன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டையரான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கெட் ஸ்டார்டட் பட்டனை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. அந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ, ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, இன்க்ரீடியன்ஸ் டு வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ டியூட்டோரியலை சொல்லி கொடுக்க போகிறேன். மீதி இந்த ஃப்ரேம்ஸ் டு வீடியோனா ஒரு இமேஜை கொடுத்துட்டு அந்த இமேஜை நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இது மூலயமா பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஒரு ஏஐ டூல் ChatGPT, கூகுள் ஜெமினி, கிளாட், குரூக் இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இதுவும் இருக்கும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் கிரியேட் எ கேரக்டர் ஆஃப் வைல்ட் பர்சன் who born in forest. ஸோ ஒரு வைல்டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து பிறக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அனகொண்டா பாம்பு கடிக்க போகுது, அதை வந்து முதல்ல காப்பாற்ற போகுது. ஸோ மேக் த கேரக்டர் அட்டாக் பை அனகொண்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், வைல்டு பர்சன் பார்ன் இன் ஃபாரஸ்ட் மேக் த கேரக்டர் அட்டாக்டு பை த அனகொண்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இப்போது நமக்கு ஒரு அனகொண்டா வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் அது ஜெனரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இது ஜெனரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஃப்ரேம் அடுத்த வேம் சேம் கேரக்டர் பாம்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. தென் அந்த முதல்ல வந்து அதை காப்பாற்ற போகுது. ஸோ மேபி கிரேசியாக இருக்கலாம், ஏன்னா வந்து கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அனிமி கேரக்டர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோவை யூஸ் பண்ணலாம். அரசியல்வாதியோட இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் அதை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால அந்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு மீம் அனிமேஷன் கிரியேட் பண்ணுமோ அதை நீங்கள் இந்த ஃப்ளோ மூலயமா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன் த ஃப்ளோ. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், ஆனால் இதுக்குமே ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் லேப்ஸ் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அந்த வீடியோவை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து அனகொண்டா வந்து அந்த ஹியூமனை அட்டாக் பண்ணுது. த சேம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேமில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா
அந்த மேன் கேரக்டரை சேவ்டு பை crocodile அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் நான் பெருசாலாம் கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு இது கதை சொல்லணும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து அனகொண்டா வந்து அட்டாக் பண்ணுது, செகண்ட் ஃப்ரேமில் வந்து crocodile காப்பாற்றுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீம். ஸோ இந்த தீமை யூஸ் பண்ணி உங்களால் ஃப்ளோவில் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமி கேரக்டரை க்ரியேட் பண்ண முடியும். நவ் த கம்ப்ளீட் செகண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு crocodile வந்து ஒரு ஹியூமனை காப்பாற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் என்ன மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அனகொண்டா மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ப்ராம்ப்டில் அனகொண்டாவை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் நான் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்குற பட்சத்தில் அந்த கரெக்டான ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வீடியோவாக உங்களுக்கு வியோ மூலிமா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அண்டு இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரக்டர் மிஸ் பண்ணாமல், சீனை மிஸ் பண்ணாமல் ஒரு கம்ப்ளீட் மூவியை வந்து இந்த வியோ மூலிமா எடுக்கலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த வியோ வந்து பார்த்திங்கன்னா மெமரிஸை இந்த ஃப்ளோவில் சேவ் பண்ணி பெருசாக வச்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால் மேபி ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் இன் பெய்டு வெர்ஷன் கண்டிப்பாக உங்களால் ஒரு அனிமேஷன் படத்தையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ளோ மூலிமா, அதுவும் லேபில் கூகுள் லேபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் என்ன தோணுதோ ஒரு நார்மலான தமிழ் பீப்புள் எப்படி இங்கிலீஷில் டைப் பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரி தான் டைப் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் திஸ் இஸ் த பெட்டர் அவுட்புட் தென் த எனி அதர் ஏஐ மாடல்ஸ். ஸோ இந்த வீடியோ ஜென்ரேஷனில் பக்காவாக பொருந்தது. அதுலேயும் இந்த ஃப்ளோ அப்படின்ற இந்த ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேலை பார்க்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.